இந்த தேர்தலில் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, திமுக ஆட்சிக்கு வருமா வராதா அப்படிங்கிறது இல்ல. விஜய் யாருடைய வாக்குகளை சார் பிரிக்க போறாங்க? விஜய்க்கு யாரு தான் சார் ஓட்டு போட்டிருக்காங்க? அதிமுக காரங்க ஓட்டு போட்டிருக்காங்களா? இல்ல திமுகவுக்கு வர வேண்டிய வாக்குகள் விஜய்க்கு போயிருச்சா? இல்ல எல்லாருமே விஜய்க்கு தான் போட்டிருக்காங்களா? ஒருவேளை விஜய் ஜெயிச்சிருவாரோ அப்படிங்கிற கேள்வி எல்லாம் நிறைய பேருக்கு இருக்கு. விஜய் யாருடைய வாக்குகளை பிரிக்கிறார் அப்படிங்கிறத மிக முக்கியமா பார்ப்போம். விஜய்க்கு யாரெல்லாம் ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு லிஸ்ட் எடுப்போம் நம்ம. விஜய்க்கு யார் ஓட்டு போடுறாங்க? விஜய் ஒரு 5 விதமான வாக்குகளை எடுக்கிறார். முதல்ல அவருக்கு இந்த 18ல இருந்து 30 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய இளைஞர்கள் அவருக்கு நிறைய பேர் வாக்களிக்கிறாங்க. இந்த தேர்தல்ல ஓட்டு போடக்கூடிய இந்த இளைஞர்களுடைய எண்ணிக்கையே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,20,00,000 பேர். அந்த 1,20,00,000 பேர்ல பெரும்பாலான, அதாவது மேஜர் சங்க் பாத்தீங்கன்னா விஜய்க்கு போகுது அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதே மாதிரி முதல் தலைமுறை வாக்காளர்கள், இப்பதான் முதல் தடவையா ஓட்டு போடுறதுக்கு வரக்கூடியவர்கள் பாத்தீங்கன்னா அவங்களுக்கும் விஜய் தான் ஃபர்ஸ்ட் சாய்ஸா இருக்காரு அப்படிங்கிறதும் மிக முக்கியம். சோ அப்போ அந்த இளைஞர்கள் வாக்குகள், ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஓட்டர்ஸ், இது எல்லாமே விஜய் எடுக்கிறார். அதற்கு பிறகு இரண்டாவதாக மாற்றம் வேண்டும் அப்படின்னு ஒரு குரூப் எப்பவுமே தமிழ்நாட்டில் இருக்கும். 2 திராவிட கட்சிகளும் வேண்டாங்க, அவங்களுக்கு பதிலா இன்னொருத்தர் வந்தே ஆகணுங்க அப்படின்னு அவங்க உறுதியா இருப்பாங்க. இப்ப அவங்களை டார்கெட் பண்றதுக்கு தான் பாத்தீங்கன்னா விஜயகாந்த் வந்தாரு, மக்கள் நல கூட்டணி வந்தது, சீமான் இருக்காரு, கமலஹாசன் வந்தாரு, இப்ப விஜய் வந்திருக்காரு. இந்த கூட்டம் ஸ்டாண்டர்டா இருக்காது. இந்த கூட்டம் மாறிட்டே இருக்கும். இப்ப நானே எடுத்துக்கிட்டீங்கன்னா விஜயகாந்த் வந்தபோது விஜயகாந்துக்கு தான் ஓட்டு போட்டேன். ஆனா கமலஹாசன் வரும்போது கமலஹாசன் எதுக்காக வராரு, அவருடைய நோக்கம் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு நான் விலகிட்டேன். ஆனா அந்த இடத்துல வேற ஒருத்தர் வந்திருப்பார். இது பாத்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் ஓட்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இவங்க மாறிக்கிட்டே இருப்பாங்க. அடுத்த தேர்தலில் வேற யாராவது வந்தாங்க அப்படின்னா அந்த மாற்றம் வேண்டும் அப்படிங்கிற குரூப் அப்படியே இருக்கும். அவங்க அந்த புதுசா வந்தவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. சோ அந்த மாற்றம் வேண்டும் அப்படிங்கிற ஒரு குரூப் பாத்தீங்கன்னா இந்த தடவை விஜய்க்கு ஓட்டு போடுறாங்க. போன தடவை கமலஹாசனுக்கு போட்டு ஏமாந்தாங்க, இந்த தடவை விஜய்க்கு போட போறாங்க. அதுக்கு அவங்க சொல்ற காரணம் என்னவா இருக்கும்? புதுசா வந்திருக்காருங்க, அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க பாப்போமே, புதுசா வந்திருக்காருங்க, அவருக்கு ஒரு வாய்ப்பு தான் கொடுத்து பார்ப்போமே அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க. சோ அதற்காக அந்த மாற்றம் வேண்டும் குரூப் விஜய்க்கு ஓட்டு போடுவாங்க. அடுத்ததாக விஜய் பிரிக்க போகும் வாக்குகள் யாருடையது அப்படின்னா ஏற்கனவே இங்க இருக்கக்கூடிய கட்சிகளுடையது. திமுக, அதிமுக, விசிக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சிகள், நாம் தமிழர் கட்சி, பாமக, பாஜக, இந்த மாதிரி இங்க இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு வாக்களித்தவர்களே இந்த முறை அதுல இருந்து கொஞ்சம் விலகி நான் விஜய் வந்திருக்காரு, விஜய்க்கு ஓட்டு போட போறேன் அப்படின்னு சொல்லி கிளம்ப போறாங்க. அது கட்சிகளை பொறுத்து சதவீதம் மாறும். திமுகவில இருந்து அதிகம் போகுதா, அதிமுகவில இருந்து அதிகம் போகுதா, யாருக்கு அதிக லாஸ் அப்படிங்கறதையெல்லாம் நம்ம தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் நம்மளால கணக்கு பண்ண முடியும். ஆனா சில இண்டிகேட்டர்ஸ் இருக்கும். அதை வச்சு இதுல யாருடைய வாக்குகளை அதிகமாக பிரிக்கிறார் அப்படிங்கறத நம்ம சொல்ல முடியும். அதை நான் பின்னாடி சொல்றேன். அப்போ இந்த கட்சிகளுடைய வாக்குகளை விஜய் கொஞ்சம் எடுக்கிறார், அது ஒரு பர்சன்டேஜ். அடுத்து திமுக எதிர்ப்பு வாக்குகள். இந்த திமுக எதிர்ப்பு வாக்குகளை விஜய் 1% எடுக்கிறார். இன்னைக்கு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு, அதாவது ஆட்சிக்கு எதிரான மனநிலை இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும், எல்லாரும் அதை ஒத்துக்குவாங்க. ஆனா அந்த ஆன்டி இன்கம்பன்சி அப்படியே அதிமுகவுக்கு வாக்குகளாக மாறினால் அதிமுக வெற்றி பெறும். ஆனா இங்க என்ன நடக்குது? அந்த திமுக எதிர்ப்பு மனநிலை என்பது 3ஆக பிரிகிறது. ஒண்ணு அதிமுக, ஒண்ணு விஜய், இன்னொன்னு நாம் தமிழர் கட்சி. திமுக வேண்டாம்னு சொல்றவங்களுக்கு 3 ஆப்ஷன் இருக்கு. அந்த 3 ஆப்ஷனும் பிரியறதுனால அது திமுகவுக்கு அட்வான்டேஜா முடியும் அப்படின்னாலுமே விஜய் என்ன பண்றாரு? இந்த திமுக எதிர்ப்பு வாக்குகளில் இருந்து ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை விஜய் எடுக்கிறார். திமுக வேண்டாம்னு நினைக்கிறவங்க அதிமுக பக்கம் போகாம விஜய் பக்கம் போறாங்க. சோ அது ஒரு குறிப்பிட்ட சதவீதம் விஜய்க்கு போகுது. அடுத்ததா சிறுபான்மை வாக்குகள், கிறிஸ்துவர் மற்றும் இஸ்லாமியர் இவங்களுடைய வாக்குகள் மற்றும் தலித் மக்களுடைய வாக்குகள். இந்த 3 பிரிவிலும் குறிப்பிட்ட சதவீதத்தை விஜய் எடுக்கிறார். இதுல மாற்றுக்கிறதே இருக்க முடியாது. இஸ்லாமியர் வாக்குகள் ஒரு பெரிய அளவுக்கு விஜய்க்கு டிரான்ஸ்பர் ஆகிற மாதிரி இருந்தது. ஆனா இஸ்லாமிய தரப்புல மிகப்பெரிய அளவுல ஒரு பிரச்சாரம் நடந்து அவங்க ஜமாத் மூலமாக அனைத்து இஸ்லாமியர்களுக்குமே நோட்டீஸ் அனுப்பிச்சு கண்டிப்பாக இந்த முறை திமுகவுக்கு மட்டும்தான் ஓட்டு போடணும், புதுசா வந்திருக்காருங்கிறதுக்காக விஜய்க்கு ஓட்டு போடக்கூடாதுங்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சாரம் இஸ்லாமியர்கள் மத்தியில் நடந்திருக்கு. அதனால இஸ்லாமியர்களுடைய வாக்குகள் விஜய்க்கு போவது மிகப்பெரிய அளவுல தடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறது உறுதியா சொல்லலாம். முன்னாடி ஒரு 20%, 30% வரைக்கும் விஜய்க்கு போக வேண்டியதாக இருந்தது. அதை மிகப்பெரிய அளவில் தடுத்து நிறுத்தி இருக்கிறார்கள். அதனால இஸ்லாமியர் வாக்குகள் விஜய்க்கு போவது ரொம்ப குறைஞ்சு போயிருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனா அதே சமயம் கிறிஸ்துவ வாக்குகள் விஜய்க்கு போவதை அவர்களால் தடுக்க முடியவில்லை. கிறிஸ்துவர்களும், அதாவது அந்த கிறிஸ்துவ கூட்டமைப்புகள், சர்ச்சு, அந்த பாதிரியார்கள், ஆயர்கள் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய அளவுல பிரச்சாரம் பண்ணாங்க. இவங்கெல்லாம் சேர்ந்து திமுகவை போய் சந்திச்சாங்க. ஸ்டாலினை பார்த்து எங்களுடைய ஆதரவு உங்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொன்னாங்க. சர்ச்சில் நோட்டீஸ் பிரிண்ட் பண்ணி நம்ம திமுகவுக்கு மட்டும்தான் ஓட்டு போடணும், எக்காரணம் கொண்டு விஜய்க்கு ஓட்டு போடக்கூடாது அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணி அவங்க பிரச்சாரமே பண்ணாலுமே கிறிஸ்துவர்கள் வாக்குகள் மிக கணிசமான அளவில் விஜய்க்கு செல்வதை யாராலும் தடுக்க முடியவில்லை. ஏன்னா விஜயே ஒரு கிறிஸ்துவர்.
நாங்கள் இஸ்லாமியர்களுக்காக கிறிஸ்துவர்களுக்காக ஆட்சி நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய திமுகவுக்கு வாக்களிப்பதை விடவும் கிறிஸ்துவராகவே இருக்கக்கூடிய விஜய்க்கு வாக்களிப்பதை கிறிஸ்துவர்கள் விரும்புகிறார்கள். ஏன்னா அவருக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, அவர் முதல்வரானா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பங்கள் இங்கு கட்டமைக்கப்படுவதனால ஒரு கிறிஸ்துவர் முதல்வராக வரட்டுமே அப்படிங்கிற ஒரு ஆசையிலையும் இவர்கள் வாக்களிக்கிறார்கள். சோ அந்த இடத்துல அது திமுகவுக்கு சேதாரமாகுது, விஜய்க்கு அட்வான்டேஜ் ஆகுது. சோ அந்த சிறுபான்மையினர் மற்றும் தலித் மக்கள் இவங்களுடைய வாக்குகளை குறிப்பிட்ட சதவீதம் விஜய் எடுக்கிறார், மாற்று கருத்தே கிடையாது. கடைசியாக பெண்கள் வாக்குகள். சோ இந்த வாக்குகள் தான் இந்த தேர்தலையே தீர்மானிக்க போகுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா தமிழகத்தினுடைய வாக்காளர்கள் எண்ணிக்கையில ஆண்களை விடவும் பெண்கள் தான் அதிகமா இருக்காங்க. பெண்களுடைய வாக்கு சதவீதம் அதிகரிச்சிருந்தது அப்படின்னா அது முடிவுகள்ல மிகப்பெரிய அளவுல எதிரொலிக்கும். இப்ப பீகார்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆண்களை விடவும் பெண்கள் தான் மிகப்பெரிய அளவுல போய் ஓட்டு போட்டாங்க. அதனாலதான் பாஜக மற்றும் நிதிஷ்குமார் கூட்டணி மிகப்பெரிய அளவுல ஸ்பீக் பண்ணாங்க. அதே மாதிரி தமிழகத்துடைய தேர்தலிலும் பெண்கள் வாக்குகள் இந்த முறை யாருக்கு அப்படிங்கிற கேள்வி வரும்போது விஜய் அதுல கணிசமான அளவு எடுக்கிறார். சோ இந்த பெண்கள் வாக்குகளும் விஜய்க்கு ஒரு அட்வான்டேஜா இருக்கு. சோ அப்ப நீங்க டோட்டலா பாத்தீங்க அப்படின்னா இளைஞர்கள் வாக்குகள் பிளஸ் மாற்றம் வேண்டும் என்பவர்களுடைய வாக்குகள் பிளஸ் இங்க இருக்கக்கூடிய கட்சிகள் இருந்து விஜய் எடுக்கக்கூடிய வாக்குகள், அதற்கு பிறகு சிறுபான்மையினர் வாக்குகள், அதற்கு பிறகு பெண்களுடைய வாக்குகள் பிளஸ் திமுக எதிர்ப்பு வாக்குகள் இருந்து குறிப்பிட்ட சதவீதம். சோ இந்த கணக்கை எல்லாம் போட்டு பாத்தீங்கன்னா இதெல்லாம் தான் விஜய்க்கு போக போகுது அப்படின்னு தெளிவா சொல்லலாம். சோ இந்த வாக்குகளை எடுப்பதன் மூலமாக விஜய் யாருக்கு சேதாரத்தை ஏற்படுத்துகிறார் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொன்றா பாத்துருவோம். முதல்ல இந்த இளைஞர்கள் வாக்குகள். இளைஞர்கள் வாக்குகள் இப்ப யாருகிட்ட இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி. இளைஞர்கள் வாக்குகள் இன்னைக்கு யாருகிட்ட இருக்கு? ஒண்ணு அண்ணாமலை, அவர் பின்னாடி ஒரு மிகப்பெரிய கூட்டம் இருக்கு. அது கொள்கை சார்ந்த கூட்டம், கல்வி அறிவு பெற்று அரசியல் அறிவு பெற்று அவர் பின்னாடி இவர் தான் நம்ம தலைவர் அப்படின்னு தேர்ந்தெடுத்து சென்ற கூட்டம். அதே மாதிரி இரண்டாவது சீமானும் இந்த நபர்களைத்தான் டார்கெட் செய்கிறார். அவங்க பின்னாடியும் கொள்கை கூட்டம் தான் இருக்கு. நாம் தமிழர், தமிழ் தேசியம், அவருடைய கொள்கைகள் சார்ந்த பேச்சுக்கள், தமிழ்நாட்டுக்கு நான் வந்தா என்னவெல்லாம் செய்ய போறேன் அப்படின்னு அவர் சொல்லக்கூடிய கருத்துக்கள், இதையெல்லாம் பார்த்து சீமான் தான் தமிழகத்தை ஆளணும், தமிழர் தான் தமிழகத்தை ஆளணும் அப்படிங்கிற அந்த உணர்வு பூர்வமான கூட்டம் சீமான் பின்னாடி இருக்கு. அடுத்ததாக இருக்கக்கூடியது இன்னைக்கு விஜய் பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் இளைஞர்கள் கூட்டம். அவங்களுக்கு அரசியல் புரிதல் இல்லை, எதற்காக ஓட்டு போடுறோங்கிறது தெரியாது, விஜய்க்கு ஏன் ஓட்டு போடணும்னு கேட்டா அவங்களுக்கு தெரியாது. விஜய் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, விஜய் அரசியலுக்கு வராரு, அதுக்காக அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. ஒரு மாஸ் சைக்காலஜி இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல் அப்ளை ஆயிருக்கு. இதெல்லாம் கண்டிப்பாக பின்னாடி விவாதிக்கப்படும். ஒரு மிகப்பெரிய அளவுல ஒரு தீசிஸே செய்யலாம். அந்த அளவுக்கு இந்த தேர்தல்ல இந்த மாஸ் சைக்காலஜி, மாஸ் மென்டாலிட்டி அப்படிங்கிறது ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சோ இந்த ஒரு மிகப்பெரிய கூட்டம் விஜய் பின்னாடி இருக்கு. திமுக கிட்டையும் அதிமுக கிட்டையும் இளைஞர்கள் வாக்குகள் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க கிட்ட இல்ல அப்படிங்கிறது தான் ஒரே பதிலா இருக்கும். முக்கியமா அதிமுக கிட்ட இந்த இளைஞர்கள் வாக்குகள் ஈர்க்கக்கூடிய அளவுக்கு அங்க தலைவர்களும் இல்ல, அவங்க இந்த வாக்குகளை டார்கெட் பண்ணவும் இல்லை. டார்கெட் பண்றதுக்கான எந்த விதமான முகாந்திரமும் அவங்க கிட்ட இல்ல. ஏன்னா அவங்க இப்ப ஆட்சியிலையும் இல்ல. ஒருவேளை ஆட்சியில இருந்திருந்தது அப்படின்னா திமுக மாதிரி லேப்டாப் கொடுத்து அந்த உதவித்தொகை கொடுத்து இந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் கவர் பண்ணிருக்கலாம். ஆனா அதிமுக இப்ப எதிர்கட்சியாக இருக்கிறதுனால அதுவும் இல்லை. அதிமுகவுடைய தேர்தல் பிரச்சாரத்துல கூட எடப்பாடி பழனிசாமி ஒரு விஷயம் பண்ணார், அது ரொம்ப வைரலா போச்சு. இளைஞர்கள் எல்லாம் விஜய்க்கு தான் வாக்களிக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பேச்சு வந்த உடனே உங்களை எல்லாம் ஆல் பாஸ் பண்ணதே நான் தான், என்ன மறந்துட்டீங்களே அப்படின்னு எடப்பாடி கேட்டது பாத்தீங்கன்னா அந்த வீடியோ மிகப்பெரிய அளவுல ட்ரெண்ட் ஆச்சு. இன்ஸ்டால பிளஸ் எக்ஸ்ல, ஃபேஸ்புக்ல எல்லா இடத்துலயும் ரீல்ஸ், ஷார்ட்ஸ் சொல்லி நிறைய பேர் அதை ரீக்ரியேட் பண்ணாங்க. அதாவது விஜய்க்கு ஓட்டு போட தயாராக இருந்த அந்த இளம் தலைமுறையினர் டக்குன்னு எடப்பாடியுடைய ஸ்பீச்சை கேட்கிறாங்க. இவர் தான்ப்பா நம்மளுக்கு ஆல் பாஸ் போட்டாரு, காலேஜ்லயும் சரி ஸ்கூல்லயும் சரி இவர் தான்ப்பா நம்மளை கரையேற்றி விட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே அவங்க எல்லாம் தங்களுடைய முடிவுகளை மாற்றிக்கொள்வது மாதிரி ஒரு ரீல்ஸ் அது நீங்க பார்த்திருக்கலாம். சோ அது அதிமுகவுக்கு உண்மையிலேயே உதவுமா? அந்த இளைஞர்கள் அதிமுகவுக்கு ஓட்டு போடுவாங்களான்னு கேட்டா எனக்கு தெரியல. ஆனா அதிமுக கிட்ட இளைஞர்கள் வாக்குகள் இல்லை, அது கன்ஃபார்ம். திமுக கிட்ட இருக்கான்னு கேட்டீங்கன்னா திமுக இந்த இளைஞர்கள் வாக்குகளை 2021 ஆட்சிக்கு வந்ததுல இருந்து அவங்க டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனுடைய விளைவுதான் இந்த தமிழ் புதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம் பிளஸ் மகளிருக்கான அந்த திட்டம், இது எல்லாமே பாத்தீங்கன்னா முக்கியமா இவங்களை டார்கெட் பண்ணி தான் கொண்டு வந்தது. கடைசியா திமுகவுடைய ஆட்சியுடைய கட்ட கடைசியா அவங்க அந்த 10 லட்சம் லேப்டாப் கொடுக்குறேன்னு கிளம்பி அதை காலேஜ் முடிச்சவங்களுக்கு, அதாவது 3rd இயர் படிக்கிறவங்களுக்கு கொண்டு போய் கொடுத்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னா அவங்க தான் ஓட்டு போட போறாங்க, அவங்களுக்கு தான் இந்த வாக்குகள் இருக்கும், அதனால அவங்களை டார்கெட் பண்ணி இந்த லேப்டாப்பை கொண்டு போய் கொடுத்தாங்க. சோ அப்போ அந்த இளைஞர்கள் வாக்குகளை திமுக டார்கெட் செய்கிறது ஓரளவுக்கு செக்யூர் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சோ அப்ப அந்த இளைஞர்கள் வாக்குகளை ஒட்டுமொத்தமாக விஜய் பக்கம், அதாவது மேஜர் போர்ஷன், நான் ஏற்கனவே சொன்னேன் அண்ணாமலைக்கு ஒரு போர்ஷன் இருக்கு, சீமானுக்கு ஒரு போர்ஷன் இருக்கு, பிளஸ் மேஜர் போர்ஷன் விஜய்க்கு போகுது. சோ அதை தடுக்கவே முடியாது. இந்த இடத்துல இந்த இளைஞர்கள் வாக்குகள் விஜய்க்கு போறதுனால அதிமுகவுக்கு எந்த விதமான நஷ்டமும் கிடையாது. ஆனா திமுகவுக்கு ஒரு சில குறிப்பிட்ட சதவீதம்
ஓட்டு பர்சன்டேஜ் கம்மியாகுது. ஏன்னா அவங்க இதற்காக ஒர்க் பண்ணியிருக்காங்க, நிறைய நலத்திட்டங்கள் கொடுத்திருக்காங்க. பிளஸ் இந்த இன்ஸ்டா, எக்ஸ்ல, ஃபேஸ்புக்ல இந்த ரீல்ஸ், ஷார்ட்ஸ் போட்டு இன்ஃபுளுசர்ஸா இருக்கிறவங்க அவங்களையெல்லாம் கூப்பிட்டு வச்சு மீட்டிங் நடத்தி அவங்க மூலமாக இந்த இளைஞர்கள் வாக்குகளை கவர முடியுமான்னு பார்த்து, பிளஸ் இவங்க செய்யக்கூடிய சமூக நீதி, சமத்துவம் அப்படிங்கிற அந்த போலியான பெயர்களை சொல்லி அதன் மூலமாக அந்த இளைஞர்களை மூளைச்சலவை செய்து நம்ம பக்கம் கொண்டு வர முடியுமானலாம் நிறைய ட்ரை பண்ணாங்க. ஆனாலும் அந்த இளைஞர்கள் வாக்குகள் முழுக்க முழுக்க திமுகவுக்கு இல்லாம விஜய் பக்கம் தான் போகுது அப்படிங்கிறது தான் என்னுடைய கணிப்பு. அதாவது விஜய் மேஜர் போர்ஷன் எடுக்கிறாரு. அண்ணாமலை மற்றும் நாம் தமிழருக்கு ஏற்கனவே இருந்த அந்த இளைஞர்கள் கூட்டம் அவர்கள் தக்க வைக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. சோ அதனால இந்த இடத்துல வந்து அதிமுகவுக்கு லாஸ் இல்ல, திமுகவுக்கு கொஞ்சம் லாஸ். அதுக்கப்புறம் இந்த மாற்றம் வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து இந்த திமுக, இந்த திராவிட கட்சிகளுக்கு மாற்றாகத்தான் யாரையாவது எதிர்பார்ப்பாங்க. அதனால இதன் மூலமாக அதிமுக மற்றும் திமுக இந்த இரண்டு கட்சிகளுக்குமே நஷ்டம் கிடையாது. விஜய்க்கு வந்து லாபம், ஆனா இவங்களுக்கு நஷ்டம் கிடையாது. சோ அதுதான் வந்து இந்த கேட்டகரியில நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. அடுத்ததா விஜய் எடுக்க போற அந்த திமுக எதிர்ப்பு வாக்குகள். திமுக எதிர்ப்பு வாக்குகளை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். சோ அந்த திமுக எதிர்ப்பு வாக்குகள் யாருக்கு வந்து மிகப்பெரிய சேதாரத்தை ஏற்படுத்துகிறது என்ன சந்தேகமே இல்லாம அதிமுகவுக்கு தான். ஏன்னா அதிமுகவுக்கு வரவேண்டிய வாக்குகளை விஜய் பிரித்தெடுக்கிறார். திமுக எதிர்ப்பு வாக்குகள் அப்படிங்கிறது வந்து இந்த ஆட்சிக்கு எதிரான மனநிலை, இந்த ஆட்சி வெளியேற வேண்டும், இந்த ஆட்சி மீண்டும் வரக்கூடாது அப்படின்னு நினைச்சு ஓட்டு போடக்கூடியவங்க அந்த வாக்குகள் மூணா பிரியுது. நாம் தமிழர், அதிமுக பிளஸ் விஜய். சோ இவங்க மூணா பிரியறதுனால அது வந்து திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். ஏன்னா அந்த ஆன்டி இன்கம்பன்சினாலேயே ஆட்சி போகும் அப்படிங்கிற நிலைமை இருக்கிற போது அந்த ஆன்டி இன்கம்பன்சி உடையுது, செதறது அப்படிங்கிற போது திமுக அதை ஈஸியா கடந்து வந்துருவாங்க அப்படின்னு பேச்சு எல்லா இடத்துலயுமே இருக்கு. சோ அதனால இந்த இடத்துல வந்து அதிமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய சேதாரத்தை ஏற்படுத்துகிறார் விஜய். அடுத்ததாக சிறுபான்மையினர் வாக்குகள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், தலித் மக்கள், இவங்களுடைய வாக்குகளை விஜய் பெருமளவு எடுக்கிறார். இந்த வாக்குகள் இப்ப யார்கிட்ட இருக்குன்னு கேட்டீங்கன்னா திமுக கிட்ட மட்டும்தான் இருக்கு, அதிமுக கிட்ட இல்ல. அதிமுகவுக்கு இஸ்லாமியர்கள் வாக்களிக்க போவதில்லை, ஏன்னா பாஜக அவங்களோட இருக்காங்க. தலித் மக்கள், ஜெயலலிதா அவர்கள் இருந்த போது பாத்தீங்கன்னா பெரும்பான்மையான தலித் மக்கள் அதிமுகவுக்கு மிகப்பெரிய அளவுல சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு, எடப்பாடி பழனிசாமி வந்த பிறகு பெரும்பான்மையான தலித் மக்கள் அதிமுகவிலிருந்து வெளியேறி விட்டார்கள் என்பதுதான் கடந்த கால புள்ளி விவரங்கள் நம்மளுக்கு சொல்கிறது. சோ அதனால சிறுபான்மையினர் வாக்குகளும் அதிமுக கிட்ட இல்ல, தலித் மக்களுடைய வாக்குகளும் பெரும் சதவீதம் ஏற்கனவே வந்து அதிமுகவிலிருந்து வெளியேறி விட்டதனால விஜய் எடுக்க போகிற இந்த சிறுபான்மையினர் மற்றும் தலித் மக்களுடைய வாக்குகளினால் அதிமுகவுக்கு எந்த சேதாரமும் இல்லை அப்படிங்கிறது தான் இந்த கேட்டகரியில நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஆனா அதே சமயம் திமுகவுக்கு மிகப்பெரிய சேதாரம் காத்திருக்கிறது. முக்கியமாக கிறிஸ்துவர் வாக்குகளை அவர் எடுக்கிறார். கடலோர மீனவ கிராமங்களில் விஜய்க்கு வந்து மிகப்பெரிய அளவுல ஆதரவு நிலை காணப்படுகிறது. அங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த சர்ச் ஃபாதர் அவங்க சொல்றதுதான் சட்டமா இருந்தது. இன்னைக்கு அந்த நிலைமை மாறி நீங்க யார் இதை பத்தி சொல்றதுக்கு அப்படின்னு கேள்வி கேட்கக்கூடிய நிலைமை வந்துகிட்டே இருக்கு. சோ அதன் மூலமாக திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய சேதாரம். எப்பவுமே அந்த சிறுபான்மையினர் வாக்குகள் அப்படின்னாலே ஒட்டுமொத்தமாக திமுகவுக்கு மட்டும்தான் விழும் அப்படிங்கிற நிலைமை இந்த தேர்தல்ல மாறி அது வந்து உடையுது, செதறது. சோ அதனாலேயே வந்து திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ். ஏன்னா இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சிறுபான்மையினர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 15% இருக்காங்க. அந்த 15% மக்கள் ஓட்டு போடுற போது திமுக வந்து ஓட் கவுண்டிங் ஸ்டார்ட் பண்ற போதே +15 இருந்து ஆரம்பிப்பாங்க. ஏன்னா சிறுபான்மையினர்கள் மொத்தமும் அவங்களுக்கு மட்டும்தான் போடுவாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். மற்ற வேட்பாளர்கள்லாம் பாத்தீங்கன்னா 0ல இருந்து ஆரம்பிச்சு அவங்க வந்து திமுகவை பீட் பண்ண வேண்டியது. சோ அந்த அட்வான்டேஜ் இந்த தேர்தலில் திமுகவுக்கு இருக்காது அப்படிங்கிறது தான் இந்த கேட்டகரி மூலமாக நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. அடுத்தது தலித் மக்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா விசிக வந்து இந்த தலித் ஓட்டுகளை திமுகவுக்கு மிகப்பெரிய அளவுல டிரான்ஸ்பர் பண்றதுக்கு உதவிட்டே இருந்தாங்க. சோ இந்த இடத்துல விஜய் வந்து விசிகாவுக்கு மிகப்பெரிய சேதாரத்தை ஏற்படுத்துகிறார். அது திமுகவையும் பாதிக்கும் அப்படிங்கிறதுனால சோ இந்த கேட்டகரி சிறுபான்மையினர் வாக்குகள், தலித் மக்கள் வாக்குகள் கேட்டகரியில திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய சேதாரம் காத்திருக்கு, மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ் காத்திருக்கு, அவங்களுக்கு மிகப்பெரிய நஷ்டம் இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா புரியுது. விஜய் வந்து அந்த இடத்துல கெயின் பண்றாரு. 100 வாக்குகள் திமுகவுக்கு போற இடத்துல விஜய் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20 வாக்குகள், 25 வாக்குகள், 30 வாக்குகளை அவர் பிரிச்சாரு அப்படின்னாலே திமுகவுக்கு போகக்கூடிய அந்த வாக்குகள் குறையும் அப்படிங்கிறது தான் கணக்கு. நான் வந்து அந்த 25%, 20% அப்படிங்கிறத ஒரு சாதாரண கணக்குல நம்ம சொல்றோம், பொது கணக்குல நம்ம சொல்றோம். ஆனா உண்மையிலேயே எவ்வளவு போயிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமா தான் தெரியும். சோ
நான் சொல்லக்கூடியது இப்படி ஒரு கேட்டகரியில இவ்வளவு பெர்சன்டேஜ் வாக்குகள் விஜய்க்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது மட்டும்தான். சோ அதை நீங்க புரிஞ்சுக்கணும். அடுத்ததாக பெண்கள் வாக்குகள். பெண்கள் ஆதரவு விஜய்க்கு அபரிமிதமா இருக்கு அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. பெண்கள் வாக்குகள் தான் தமிழ்நாட்டில் அதிகமா இருக்கு அப்படிங்கிறதையும் நான் சொல்லியிருந்தேன். சோ இந்த பெண்கள் வாக்குகளை விஜய் எடுப்பதன் மூலமாக யாருக்கு சேதாரம்? அதிமுகவுக்கா திமுகவுக்கா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அதிமுக கிட்ட இன்னைக்கு பெண்கள் வாக்குகள் இருக்கான்னு கேட்டீங்கன்னா ரொம்ப குறை. புதிய வாக்காளர்கள் அவங்க கிட்ட இல்ல, இளைஞர்கள் அவங்க கிட்ட இல்ல. பெண் வாக்காளர்கள் ட்ரெடிஷ்னலா அதிமுகவுக்கும் இரட்டை இலைக்கும் எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்கும் போட்டுக் கொண்டிருந்தவர்கள் அவங்க கிட்டே தான் இருப்பாங்க. ஆனா ஜெயலலிதா அவர்கள் இருந்த போது அவர் ஒரு பெண் முதல்வர், பெண் தலைவர் அப்படிங்கிறதுனால மிகப்பெரிய அளவுல பெண் வாக்காளர்கள் அதிமுகவுக்கு ஓட்டு போட்டுட்டு இருந்தாங்க. சோ அந்த வாக்குகள் ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு வெளியேறிவிட்டது, அதிமுகவை விட்டு வெளியேறிவிட்டது. அதை டார்கெட் பண்றதுக்காகத்தான் திமுக என்ன பண்ணாங்க, மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் கொடுத்தாங்க, பெண்களுக்கான விடியல் பேருந்து அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஓட் பேஸ டார்கெட் பண்ணின ஸ்கீம்ஸ். அதன் மூலமாக அவங்க கொஞ்சம் அறுவடையும் செஞ்சாங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. அந்த 1000 ரூபாய் ஸ்கீம் போன தேர்தலில் நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு, விடியல் பேருந்து நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. ஆனா அடுத்தடுத்த நடந்த உள்ளாட்சி தேர்தலையோ பாராளுமன்ற தேர்தலையோ அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆச்சான்னு கேட்டீங்கன்னா நம்மளுக்கு தெரியல. ஏன்னா அவங்க கிட்டத்தட்ட 1,30,00,000 பெண்களுக்கு இந்த 1000 ரூபாய் ஸ்கீம் போச்சு. ஆனா அத்தனை பேர் திமுகவுக்கு ஓட்டு போட்டிருக்கலான்னு கேட்டா கிடையவே கிடையாது. அது திமுக பெற்ற வாக்குகளில் எதிரொலிக்கவில்லை அப்படிங்கிறது தான் இங்க மிக முக்கியமான பாயிண்ட். சோ அந்த பாயிண்ட நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த தேர்தல்ல திமுக பெண்கள் வாக்குகளை சேர்த்து வைத்திருந்தது. திமுகவை பொறுத்த வரைக்கும் பெண்கள் ஓட்டு போட மாட்டாங்க. திமுக ஒரு ரவுடி கட்சி அப்படிங்கிறதுனால பிளஸ் எதிரில் ஒரு பெண் தலைவர் இருந்ததுனால திமுகவுக்கு பெண்கள் வாக்குகள் பொதுவாகவே கிடைக்காது. ஆனா இந்த தேர்தலில் அவர்கள் சில நலத்திட்ட உதவிகள் மூலமாக அந்த பெண்கள் வாக்குகளை சேர்த்து வைத்திருந்ததை விஜய் உடைக்கிறார். பெண் வாக்காளர்கள், புதிய பெண்கள் வாக்காளர்கள் மற்றும் நடுத்தர வயதை சேர்ந்தவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா விஜய்க்கு ஓட்டு போடுறதுக்கு இன்னைக்கு தயாரா இருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. இதுலயும் திமுகவுக்கு தான் மிகப்பெரிய நஷ்டம் அப்படிங்கிறது நம்மளுக்கு புரியுது. அப்ப விஜய்க்கு யாரெல்லாம் ஓட்டு போடுறாங்க அப்படிங்கிறத நான் சொன்னேன். இதன் மூலமாக எந்த கட்சிக்கு அதிக நஷ்டம் அப்படின்னு நீங்க ஒரு டேபிள் போட்டு பாத்தீங்க அப்படின்னா அதிமுகவை விடவும் திமுகவுக்கு தான் அதிக நஷ்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் திமுக எதிர்ப்பு வாக்குகள், ஆன்டி இன்கம்பன்சி வாக்குகளை விஜய் பிரிப்பதால் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அளவுக்கு நஷ்டம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அதை தாண்டி விஜய் எடுக்க போகும் வாக்குகளில் அதிமுகவிற்கு மிகப்பெரிய அளவுக்கு சேதாரம் அப்படின்னு கிடையாது அப்படிங்கிறது தான் என்னுடைய கணிப்பு. ஒரு சின்ன சதவீதம் கண்டிப்பா எடுக்கிறாரு, நான் இல்லைன்னு சொல்லல. அதிமுகவுக்கு ஓட்டு போட்டுட்டு இருந்த தலித் மக்கள், அதிமுகவுக்கு ஓட்டு போட்டுட்டு இருந்த பெண்கள், இவங்கள ஒரு குறிப்பிட்ட சதவீதம் விஜய் எடுக்கிறார் அப்படிங்கிறது மாற்று கருத்து இல்லை. அதனால மிகப்பெரிய அளவுல சேதாரம் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வராது அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட். ஆனா அதே சமயம் திமுகவை பொறுத்த வரைக்கும் அவர் அந்த சிறுபான்மையினர் மக்கள் வாக்குகளை மிகப்பெரிய அளவில் எடுக்கிறாரு. பிளஸ் பெண்களுடைய வாக்குகள், திமுக சேர்த்து வைத்திருந்த அந்த பெண்கள் வாக்குகளை அவர் மிகப்பெரிய அளவில் எடுக்கிறாரு. தலித் மக்களுடைய வாக்குகளை மிகப்பெரிய அளவில் எடுக்கிறாரு. பிளஸ் இளைஞர்கள் வாக்குகள், திமுக அதற்காக நிறைய முயற்சி பண்றாங்க, அந்த இளைஞர்கள் வாக்குகளையும் விஜய் எடுக்கிறாரு. அப்படிங்கிறதுனால விஜய் பிரிக்க போகும் வாக்குகளால் அதிகம் சேதமடைய போவது திமுக தான் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒன்லைன் பாயிண்ட். சோ இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா விஜய் யாருடைய வாக்குகளை பிரிக்கிறார், விஜயால் யாருக்கு நஷ்டம் அதிகம் அப்படிங்கிறதையும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். சோ இது சம்பந்தமா உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க, நம்ம தொடர்ச்சியா பேசுவோம். நன்றி.